இங்க எல்லாரும் இருக்காங்க. என்னதான் என் கண்ணில் சைலன்சர் இருந்தாலும் ஆனா அவன் மேல குண்டு பாஞ்சதும் அவன் கத்திடுவான்ல, அப்ப நான் மாட்டிப்பேன். அதனால அவனை ரூம்குள்ள வச்சு போட்டுடலாம். இங்க பாருப்பா ரன்பீர், சொல்லுங்க. நிச்சயதார்த்த மோதிரத்தை போட்டு விடுங்க. போட்டு விடுறேன். என்னது? கத்துனா நான் அவனை சுற்றுவேன், பாத்துக்க. ஓ, ஆன்சர் சொல்ல மறந்துட்டீங்க சார். என்ன? நான் இன்னும் எதுவுமே குடிக்கவே இல்ல. இன்னும் நான் எதுவும் குடிக்கல. நீ நீ பைத்தியமா என்ன? அட, பைத்தியமா? நீ ஆன்சர் சொல்ல மாட்டியா? ஆன்சர் போன்னு சொல்றேன்ல. போ. போறேன். அட, எங்க எங்க நான் வரது? சொல்றேன்ல. எங்க போணும்? உள்ள போலாம், சீக்கிரம் வா. அப்ப விளையாடலாமா? நான் வான்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல, அடம் நான் வர பிடிக்காம வா. மாட்டேன். இல்ல. அட, உள்ள டார்க் போ. ரூமா? உள்ள போங்கறல. டார்க் ரூம் எதுக்கு? நான் போக மாட்டேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். எனக்கு இந்த ஆட்ட பிடிக்கல. நான் ஃபுல் போதையில இருக்கியா? வாய மூடு. கதவை சாத்திட்டா. என்கிட்ட பண்ண மாதிரியே பண்றா. போதும், ரொம்ப அதிகமா பேசிட்டா இதோட ஆட்டம் முடிய போகுது. ஏய், விடு. கேம் ஆடலாம். பாபா, எப்படி ஆடுறதுன்னு சொல்லி தரவா? ஏய், விடு. நீ கண்ணாமூச்சி ஆட்டம் தான் ஆடுற. நீ இங்கே ஒளிஞ்சிரு, யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் 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 வெளியில இருக்கேன். ஏய், நில்லுடா. நான் கதவை ஏய், சாத்திடுறேன். நில்லு. ஏய். சாத்திடுறேன். ஏய், கதவு திற. மாட்டேன், திறக்க மாட்டேன். நான் தான் இந்த கேம்ல ஜெயிக்க போறேன். ஏய், உன்னதான் கதவு திற. ஏய், கத்தாத இல்லனா அப்புறம் நீ மாட்டிப்ப. நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். இவனால நான் இப்ப மாட்டிக்கிட்டேனே. யாராவது என்ன இந்த இடத்துல பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. ஒரு குடிகாரனை கூட என்னால சமாளிக்க முடியல. ச்சே. ரன்பீர், மோதிரத்தை போட்டு விடுப்பா. போட்டு விடுறேம்மா. பரி, பார்த்தேங்க வந்திருக்கான்ல. நீ எந்த MMS பத்தி பேசிட்டு இருக்கியோ அது ஃபேக் இல்ல, ரியல். திரும்பவும் சொல்றேன், ஐ லவ் பார்த்.
டாட் இது மோதிரம் தானே? டாட் இது இது இந்த ரிங்கு ரொம்ப அழகா இருக்கு. டாட் இது என்னோட ரிங், என்கேஜ்மெண்ட் ரிங். Engage? அது ஒண்ணும் இல்ல, அண்ணன் கொஞ்சம் குடிச்சிருக்காரு. ஒன் செகண்ட். நான் இந்த ரிங்கை எடுத்துக்க பாப்பா. ரிங் ப்ளீஸ். என்கேஜ்மெண்ட் வந்து சீஃப் இங்க பாருங்க, உங்க கையில இருக்கே அந்த ரிங் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங். என்கேஜ்மெண்ட் ரிங். என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டுட்டாங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா சேர்றாங்கன்னு அர்த்தம். அதாவது நானும் ரியாவும் ஒன்னு சேர போறோம். ஆனா நீங்க வச்சிருக்கிறத விட நான் உங்களுக்காக சூப்பர் ரிங் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, இதுல ஃப்ளவரும் இருக்கு. இது உங்க விரலுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ட்ரை. இட்ஸ் பிரிட்டி. ஆமாமா. நானே போட்டு விடுறேன். வாவ், நைஸ். நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரெட் கலர் இல்லையா? ரெட் கலர். ரெட் கலர். நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன். இது நீ வச்சுக்க. தேங்க் யூ. இது நல்லா பாரு. ரெயின்போ. பாரு. காயத்ரி அபிய பாத்துக்காம எங்க போனான்னு போய் பாருங்க. பாக்குறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல, அவனே போயிட்டான். நான் தான் மோகிலி. அவனை கொன்னிட்டியா? இல்லண்ணே, என்னால கொல்ல முடியல. என்ன? ஆமாண்ணே, அவன் நல்லா குடிச்சிருக்கான். அவனை கொல்றதுக்காக ரூம்ல கூட்டிட்டு வந்தேன். அவன் என் கூட கண்ணாம்பூச்சி விளையாடதான் நினைச்சுக்கிட்டான். அதனால அவன் என்ன பாத்ரூம்ல வச்சு அடைச்சிட்டு போயிட்டான். என்ன வளர்ற நீ? ஆமாண்ணே, உண்மையதான் சொல்றேன். நல்லா குடிச்சிருக்கான். அவன் உண்மையிலேயே குடிச்சிருந்தானா உன்ன மாதிரி ஆளையெல்லாம் பாத்ரூம்ல அடைக்க மாட்டான். கண்டிப்பா அவன் ஆக்டிங் பண்றான். சரி நீ இரு, நான் வரேன். நம்ம 2 பேர் சேர்ந்தே அவனை கொல்லலாம். ஆமாண்ணே, வாங்க. அபி பாத்து இறங்கிடு. மோகிலி, இவன் நிஜமாவே மோகிலியா மாறிட்டான். நீங்க எந்த வேலையும் உருப்படியா செய்யறதே இல்ல. அவன் மோகிலி ஆனதுக்கும் நான் வேலை செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? காயத்ரி எங்க காணோம்? காயத்ரி அவ மேல எதையும் எடுத்துட்டு வர போனா. எப்படி இருந்தது? நீ என்னப்பா குழந்தைத்தனமா நடந்துகிட்டு இருக்க? இங்க வா, நீ பாட்டிக்கிட்ட வாப்பா. அண்ணன் ரொம்ப ஓவரா குடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மித்தாலி அண்ணி, தானு, நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். இல்ல 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 இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் மோகிலி. வெரி குட். மேல போலாம், வாங்க வாங்க. இது வழி வரட்டுமா? இல்ல இல்ல இல்ல, மேல போலாம் வாங்க. அண்ணா மேல மேல மாடிக்கு ரூமுக்கு போலாம் வாங்க. விடு, கைய விடு. ரொம்ப ஜாலியா இருக்கு. மேல வாங்க, இன்னும் ஜாலியா இருக்கும். இன்னொரு கேம் இருக்கு, போலாமா? எதுக்கு மேல? அண்ணா மேல வாங்க என் கூட. நான் வர மாட்டேன். அண்ணா நான் மேல.
வரேன். மேல வாங்க போலாம். அட கடவுளே. காயத்ரி, உன் மூளை குழம்பி போயிடுச்சா என்ன? அபியை விட்டு எங்க போன? இங்க பாரு, வீட்டோட நிலைமையவே தலைகீழா மாற்றிட்டான். இதெல்லாம் நடந்துச்சுங்க. அவன் மோக்லியா மாறிட்டான். ஓ ஓ, ஓ, ஓ. அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க, காத்திலே பறந்தான் அவன். இங்க பாரு, எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் கீழே தள்ளி வச்சிருக்கான் பாரு. இப்ப அவரை ஆலியாவா கூட்டிட்டு போயிருக்கா? உங்ககிட்ட நான் வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இல்ல 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 எவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு? இல்ல ஆ? இல்ல இல்ல. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? How dare you guys? ரன்பீர், எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? நீங்க சீஃப் மேல கை வைக்க நினைச்சீங்கன்னா அந்த நேரம் நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். Don't cross your limit. நீங்களும் உங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க சீஃப் மேல கை வாங்கி இருப்பீங்க. யாராவது ஒரு அண்ணனை இப்படி அடிப்பாங்களா சொல்லுங்க? This is not none of your business. It is of my goddamn business. என கோலிஸ் எப்பவும் உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. I will interfere. அதான் நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். Exactly. நீங்க பிசினஸ்க்கு தான் பார்ட்னர்ஸ். அப்புறம் இது என்னோட வீடு. கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டோட மாப்பிள்ளையா ஆக போறவர் நான் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வீட்டோட மாப்பிள்ளையா ஆகாம நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சீஃபுக்காக நான் எப்பவும் வந்து நிக்க தயங்க மாட்டேன். அதே மாதிரி உங்களை எதிர்க்க என்னைக்குமே தயங்க மாட்டேன். நான் ஏற்கனவே ரொம்ப கோபத்துல இருக்கேன். நீங்க சொல்றீங்க பாருங்க, இந்த கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தை நீங்க யார் மேல வேணும்னாலும் காட்டுங்க. ஆனா சீஃப் மேல நீங்க கோபத்தை காட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. சீஃப் என்னோட அண்ணன். அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். You can't you see? Physically அவர் இம்பேர் ஆயிருக்காரு. You can't see. இவரை ட்ரீட் பண்றதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. கை ஓங்கிறது மட்டும் தான் விஷயம் இல்ல. நீங்க அவரோட தங்கச்சி. 2 வார்த்தை அன்பா பேசுனீங்கன்னா அவர் சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. Damn it, நான் அவரோட தங்கச்சி. I know that. அவரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையாவே உங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்காது. இந்த பார்ட்டி சீஃபோட ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா இல்ல. அவர் போய் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவர் தாராளமா பண்ணலாம். ஏன்னா அவரோட வீடு இது மட்டும் இல்ல, மொத்த உலகமும் அவருக்கு தான் சொந்தம். யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. அவர் பார்ட்டில என்ன ஆசைப்பட்டாலும் தாராளமா பண்ணட்டும். சீஃபால என்ஜாய் பண்ண முடியலன்னா அப்படி ஒரு கேடு கட்ட பார்ட்டியே தேவையில்லை. இல்ல 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 வேண்டாம் வேண்டாம். நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நான் உங்களோட நான் எந்த காலத்திலயும் உங்களுக்கு வலி கொடுக்க மாட்டேன் சீஃப். எந்த காலத்திலயும். அவ பைத்தியக்காரி. நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன் சீஃப். நீங்க என்ன பண்ண ஆசைப்பட்டாலும் சரி, என்ன பண்ண நினைச்சாலும் சரி, நீங்க தாராளமா பண்ணலாம். அப்படியா? நீங்க யாரு கூட வேணும்னாலும் விளையாடலாம். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் எதுவும் சொல்ல விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேல யாரையும் டச் பண்ண கூட விட மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமா நீங்க செய்யலாம். ஒருவேளை யாராவது சீஃப வந்து தொட முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன விட மோசமான ஆளை இந்த வீட்ல யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்களும் தான். இது என்னோட வீடு ரன்பீர். அப்புறம் நான் சொல்றதுதான் இங்க நடக்கும். அப்புறம் இங்க பாருங்க ஆலியா ஆண்டி, இது என்னோட சீஃப். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூல் தான், அடிக்கிறது அடுத்த விஷயம். யாராவது அவர் பக்கத்துல வந்து டென்ஷன் படுத்தினா கூட அடுத்த நிமிஷமே நான் அவரை என் கூட கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தான். என்னாச்சு? உங்க அத்தை உங்க அப்பாவை அடிக்க பாக்குறாங்க. இந்த ஆலியா இருக்கால, அடிக்கிறா. நான் ஒன்னும் அண்ணனை அடிக்கவே இல்ல. I know he must be lying. He must be lying. What? ஆலியா அடிக்கிறா. உங்க அப்பா போய் சொல்றாரா? இவங்க உண்மையா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த அளவுக்கு போய் பேசுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க சுயரூபத்தை பார்த்தா, ஆனா ரியா வந்த உடனே அப்படியே மாறிட்டீங்க. நல்லவங்க மாதிரி நடிக்க ட்ரை பண்றீங்க. ரன்பீர், இட்ஸ் ஓகே ரியா. இன்னைக்கு உன்னோட என்கேஜ்மெண்ட், அதனாலதான் நான் இதோட பேச்ச நிறுத்திக்கலாம். இல்லன்னா நீ கேக்குற எல்லா கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியும். இப்ப நான் சொல்றத நீ கவனமா கேட்டுக்கோ. இன்னொரு தடவை என்கிட்ட நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, எச்சரிக்கிறேன்.
அவங்க என்னோட அத்தை. ஓகே, அப்புறம் இவர் இருக்காரே, அவர் உன்னோட அப்பா. எனக்கு நல்லா தெரியும். இவரால தான் இன்னைக்கு பார்ட்டியில எனக்கு ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. காயத்ரி, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவரை கூட இருந்து பாத்துக்கோ, பார்ட்டி நடக்கும் போது கீழே அனுப்பாதன்னு சொன்னேன்ல. அண்ணன் பெருசா காமெடியா பண்ணிட்டாரு. நீ எங்க போயிருந்தேன்னு சொல்லு. நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேங்க. உங்க அண்ணனுக்கு ஒண்ணு ஆகலைங்களா? அண்ணன் துணியை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை கீழே விழுந்திருந்து அவருக்கு அடிபட்டு இருந்திருக்கும். இப்ப நடந்தது எல்லாமே உன்னாலதான் நடந்தது. உன்னாலதான் அண்ணனை இப்ப திரும்ப உன்னை அடிக்க போயிட்ட. என்ன சொன்னீங்க? ப்ளீஸ். அவர் மேல கைய ஓங்குறீங்களா? வேற என்ன பண்ண முடியும்? உன்னாலதான் அண்ணன் மேல நான் கை ஓங்க வேண்டியதாயிடுச்சு. அவரை தனியா விடக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா இல்லையா? நீங்க கைய ஓங்கி இருக்க கூடாதுங்க. முதல்ல எனக்கு வழிய விடுன. நீங்க கைய ஓங்கி இருக்க கூடாது. நீங்க கைய ஓங்கி இருக்க கூடாதுங்க. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், அவளுக்கு வலிக்க போது. வேண்டாம் வேண்டாம். சீஃப், நீங்க யார் மேல அன்பு செலுத்துறீங்களோ நான் அவங்க மேல எதுவுமே பண்ண மாட்டேன். நான் அவகிட்ட பேச மட்டும் தான் செய்யறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? நீ என் கூட வா. பலூன். ரன்பீர், leave me, okay? நீ இப்ப பண்ணதை இன்னொரு தடவை பண்ணிடாத. நீ இருக்கியே உண்மையிலே ஒரு மோசமான பொண்ணு. ரன்பீர், நீ சீஃபோட பொண்ணா இல்லையா? what nonsense are you saying? I'm not saying nonsense. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. ரன்பீர், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அதான் நீ இப்ப சொன்னியே. நான் அப்படி என்ன சொன்னேன்? சீஃப் என்ன அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொன்ன. அசிங்கம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அசிங்கம்னா என்னன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது சீஃப் உன்னை தூக்கிக்கிட்டே சுத்துவாரு. அவரோட Dress நீ அசிங்கப்படுத்திடுவா. ஆனா அதுக்காக என் பொண்ணு என் Dress அசிங்கப்படுத்திட்டான்னு சொன்னதே இல்ல. நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு சாப்பிட தெரியாது. நீ Dress எல்லாம் அப்படியே சாப்பாடு கொட்டிப்ப. ஆனா நீ அசிங்கம்னு அவர் சொன்னதே கிடையாது. பல மணி நேரம் உன் கூடவே இருந்து உன் கூடவே விளையாண்டு இருக்காரு. ஆனா அவர் என்னைக்குமே உன்னை பார்த்து அவர் அசிங்கம் சொன்னதே இல்ல. அவர் முதுகுல உட்கார வச்சு குதிரை சவாரி கூட்டிட்டு போவாரு. உனக்கு டயப்பர் மாத்தி விடுவாரு. உனக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஒரு மாதிரி வினோதமா விசித்திரமா எல்லாம் பேசுவாரு. அது எதுக்காக? உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக. ஆனா ஒரு நாள் உன்னால நான் அசிங்கப்பட்டிருக்கேன்னு அவர் சொன்னதே கிடையாது. நீ எப்படி அவர் அசிங்கம்னு சொல்லலாம்? சொல்லு. இப்ப அவரு குழந்தையா மாறின உடனே நீ பெரிய பொண்ணு ஆயிட்டியோ? வாட் இஸ் ராங் வித் யூ? உன்னால அவர் மேல அன்பு செலுத்த முடியலனா அட்லீஸ்ட் அவருக்கு சப்போர்ட் ஆவது பண்ணுன. அவருக்கு எதிரே ஏன் போயிட்டு இருக்க? அவர் உண்மையை தான் சொன்னாரு. he was telling the truth. உன் ஆலியாத்த அவரை அடிக்க போனாங்க, நான் தான் தடுத்து நிறுத்தினேன். Good, that's awesome. நீ இப்ப தடுத்துட்டே அத்தை அடிக்கல. and dadக்கும் அடி விழல. now you listen to me, okay? ஒருவேளை உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து உன் அப்பா குழந்தை மாதிரி மாறிட்டாருன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லு ரன்பீர். நான் என்ன பண்ணனோ அதான் நீயும் பண்ணிருப்ப. கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன். போய் சொல்லாத. கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உன்ன மாதிரி கிடையாது. நான் அவர் நல்ல விதமா நடத்துவேன். நான் அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணுவேன், கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணுவேன். அதாவது காயத்ரி எப்படி பண்றாங்களோ அந்த மாதிரி. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நீ ஒரு தடவை தொலைஞ்சு போயிட்ட. எல்லாரும் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. ஆனா கடைசியில சீஃப் தான் நீ கார்டன்ல இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அன்னைக்கு சீஃப் என்ன பண்ணாரு? மொத்த நாளும் எல்லா பிளான்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு மொத்த நாளையும் உன் கூட செலவு பண்ணிட்டு இருந்தாரு. உன் கூடவே இருந்தாரு. உன் மேல அன்பு காட்டுறதுக்காக, உன் மேல அஃபெக்ஷன் காட்டுறதுக்காக, உன் மேல கேர் காட்டுறதுக்காக. அன்னைக்கு மட்டும் உனக்கு அந்த கேர் கிடைக்கலன்னு வை, உன் நிலைமை என்ன இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு அதே கேர், அதே கன்சர்ன், அதே அன்பு இன்னைக்கு சீஃபுக்கு தேவைப்படுறப்ப நீ உனக்கு அவர் என்ன பண்ணலன்னு சொல்லு பாப்போம். வாழ்க்கை ஃபுல்லா நீ கேட்டது எல்லாம் அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. நீ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்திருக்கியோ, நீ பிடிவாதம் பிடிச்சு எதை கேட்டியோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்காரு. யார் வாங்கி கொடுத்தது? உன்னோட அப்பா, சீஃப் தான். ஆனா இன்னைக்கு மனநிலை சரியில்லாம இருக்காரு. இத நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? எப்ப புரிஞ்சுப்ப? நான் அவர் மேல அன்பு வச்சிருக்கேன். எதுவும் அவருக்கு புரியவே புரியாது. ஆனா என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றது அவருக்கு தெரியும். நான் அவர் பக்கத்துல உட்கார்ந்தனா அவர் சேஃபா ஃபீல் பண்ணுவாரு, உணர்வாரு. நான் வெளியாள்றியா? ஆனா நீ அவரோட சொந்த பொண்ணு. 2 நாள் அவர் பக்கத்துல உட்கார்ந்து அன்பா பேசி இருந்தா அவர் இந்நேரம் குணமாயிருப்பாரு. கடவுளுக்காக எதுவும் பண்ணாத. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ எனக்காக பண்ணு, சரியா? அது என்னன்னா, ஒரு நல்ல பொண்ணா இரு. அது போதும். காயத்ரி, how dare you? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? நீ யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது. அண்ணனை நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். டாக்டர் பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு அவர் அனுப்ப சொன்னாரு. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அண்ணனுக்கு எதிராக நான் தான் தப்பா நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கை உங்க கூடாதுன்னு சொல்றீங்க. உங்க அண்ணன் மேல கை உங்கிறது தப்பான விஷயம். உங்க அண்ணனை சரி பண்றதுக்காக தானுங்க என்ன வேலையில வச்சீங்க. அவர் கண்டிப்பா நான் சரியாக்க வேணுங்க. என் வழியில என்ன போக விடுங்க. இனிமே கை ஓங்காதீங்க. 1 மாசம் உனக்கு டைம் தரேன்.
ஒருவேளை அதுக்குள்ள நீ அண்ணனை குணப்படுத்திட்டேன்னா உன்னோட சேலரி டபுள் மடங்கு ஆயிடும். அப்படி மட்டும் நடக்கலன்னா நீ இப்படி நடந்துகிட்டதுக்கு என்கிட்ட நீ பதில் சொல்லியே ஆகணும். ஆலியா, நான் கண்டிப்பா இவரை சரியாக்கிடுவேன். அதுக்காக நான் என்ன பண்றதுக்கும் தயாரா இருக்கேன். கண்டிப்பா பண்ணுவேன். இது இந்த பிரக்யாவோட சவால், ஒரு மனைவியோட சபதம்.